வணக்கம் நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். பிரிவுகளே, சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த நன்னாளில் இரவு நல்லால் எல்லோரும் நன்றாக இருப்போம். இப்பொழுது நாம் 27 யோகங்களில் சுகர்மம் யோகம் என்பதை பற்றி பார்ப்போம். இந்த சுகர்மம் யோகம் என்பது சமஸ்கிருதத்தில் சுகர்மா என்று அழைப்பார்கள். இந்த யோகங்கள் 27 யோகங்களில் இதுவும் ஒன்று. இது பஞ்சாங்கங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நல்ல வேலை, நல்ல செயல்கள் என்று அர்த்தம் கொள்வதும் படுகிறது. இந்த சுகர்ம யோகம் உள்ளவர்கள் நல்ல குணங்களும் நேர்மையானவர்கள் இருப்பார்கள். இது புண்ணியம் செய்தவர்களின் யோகம் என்றே கூறலாம். செல்வாக்கு புகழ் இவர்களுக்கு நல்ல அமைப்பை தரும். இதை ஆளும் கிரகம் செவ்வாய். ஆதலால் இவர்கள் கடின உழைப்பு மற்றும் நேர்மையான வழியில் வெற்றி காண்பார்கள். தெய்வ வழிபாடு, தர்ம காரியங்கள் செய்வதில் அதிக ஈடுபாடு இவர்களுக்கு இருக்கும். யாத்திரை செல்வது மிகவும் விருப்பமாக இருப்பார்கள். சுபகாரியங்கள், நல்ல முயற்சிகளும் இவர்களுக்கு சாதகமாக அமையும். நண்பர்களே, தான தர்மம், யாகம் அனைத்தும் இந்த சுகர்ம யோகத்தில் செய்தால் மிகவும் நன்றாக அமையும். இந்த புதிய வேலை தொடங்குதல், தொழில் தொடங்குதல், வீடு கட்டுதல், தொழிலை விரிவுபடுத்தல், இப்படி சில விஷயங்களை செய்வதற்கும் இந்த யோகம் நல்ல உகந்த நாட்களாக நமக்கு அமைகிறது. இந்த யோகங்கள் கிடைக்க நாம் பாரம்பரிய வழிபாடு, நம் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தபடி வழிபாடுகளை செய்து பெரியோர்களின் ஆசீர்வாதம் பெற வேண்டும். ஏனென்றால் நாம் நம் முன்னோர்களின் தாத்தா பாட்டி, அவருடைய அம்மா அப்பா, நம்முடைய அப்பா அம்மா, இவருடைய சாயல் நம் உடம்பில் இருக்கிறது. அவர்கள் இறந்து போகவில்லை, அவர்கள் உடல் தான் அழிந்துவிட்டது, அவருடைய ஆன்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் பொதுவாக கூறுவோம், ஒரு குழந்தையை பார்த்தவுடன் அம்மாவை போல இருக்கின்றான், அவங்க பாட்டியை போல இருக்கின்றான், தாத்தா போல இருக்கின்றான் கூறுவோம். ஆனால் அது உண்மைதான். ஏனென்றால் வளர வளர அந்த முன்னோர்களின் சாயல் நம் உதடிலோ, கன்னத்திலோ, கையிலோ, உங்களுக்கு உயரத்திலோ, நடையிலோ, குணத்திலோ ஜீன்கள் என்று கூறுவார்கள். அது அவசியம் இருக்கும். அப்படி என்றால் அவர்கள் இன்னும் சாகவில்லை. அவர்கள் ஆன்மாவை அடுத்த பிறவி எடுக்க காத்திருக்கின்றன. அதுவரை அவர்கள் ஆன்மா இருக்கின்றது. அதனால் நம் முன்னோர்கள் வழிபடுவதன் மூலம் இந்த முப்பிறவில் செய்த கர்மாவைகள் கழித்து அவருடைய ஆசையை பெற்றால் இந்த யோகத்தை நாம் பெறலாம். நண்பர்களே, இதில் சு என்றால் சிறப்பு, சுகம் என்பது அர்த்தம். இதில் கர்ம என்பது செயல், ஒரு பணி. அதைத்தான் நாம் கர்மா என்று கூறுகின்றோம். அந்த கர்மா என்று அழைக்கப்படுகின்ற நாம் அந்த கர்மாவை கழிக்க இந்த பிறவி எடுத்திருக்கின்றோம். அதற்கு என்ன தேவை? ஒருவன் கர்மாவை கழிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு அனுபவங்கள் வேண்டும். அனுபவங்கள் வேண்டுமென்றால் எப்படி இருக்க வேண்டும்? மனைவி, அன்பான மனைவி, சொன்ன சொல் கேட்கும் குழந்தைகள், நன்றியுள்ள குழந்தைகள், நல்ல வீடு, நல்ல வசதி வாய்ப்பு, இந்த யுகபோக வாழ்க்கைக்கு தேவையான சுக்கிரனின் அமைப்பு பூரா நன்றாக இருந்தால் அவனுக்கு எப்படி தன்னை புரியக்கூடிய தன்மை வரும்? எப்படி அவன் இறையருள் பெறுவதற்கான வழியை மனம் நாடும்? அவன் எவ்வாறு அதை உணர முடியும்? அவன் அந்த சுகபோகங்களிலே திளைத்துக் கொண்டிருக்கிறான். பிறகு இறக்கும் போது ஏதோ ஒரு ஆசையில் இருந்துவிட்டு திரும்பவும் பிறப்பான். இதை ஒவ்வொரு தடவையும் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்று மறுஜென்மம் எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம். எப்பொழுதுதான் இந்த ஜென்மம் கழிவது? பிறகுலாம் மறுவாழ்வு எப்பொழுதுதான் கிடைக்கணும்? அந்த பிறவியெல்லாம் மறுவாழ்வு கிடைப்பதற்கு தான் நம் சித்தர்கள் யோகாபியாசங்கள், தியானங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்து சென்றிருக்கின்றார்கள். அதை யாரும் செய்யாத காரணத்தால் கோயிலுக்காவது போங்க, ஒரு அமைதி கிடைக்கும். அங்கே இருக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு அது பிறகு வந்து வீட்டில் வந்து சண்டை போடுங்கன்னு சொல்லி அவங்க கோயிலை கட்டி வச்சிருக்காங்க நம்ம சித்தர்கள். ஆகவே இப்போது ஜோதிடத்தில் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல போகிறேன், கடைசி வரை பாருங்கள். ஏனென்றால் இப்பொழுது அஸ்வினி மக மூலம் என்பது கேதுவின் நட்சத்திரம். இந்த அஸ்வினி என்பது மேசத்திலும், மகம் என்பது சிம்பத்திலும், மூலம் என்பது தரிசிலும் இருக்கிறது. இது பாருங்கள், காலச்சக்கரம் என்ற இந்த ராசி கட்டத்தில் 1, 5, 9ஆம் வீட்டில் இருக்கிறது. இது சுப விளைவு என்று கூறுவார். பொதுவாக நாம் பிறக்கும்போது ஒரு ராசியில் பிறந்திருப்போம். அந்த ராசி அதற்கு பிறகு வேற திசை மாறும்போது மாறிக்கொண்டே இருக்கும். அது நிலையானதல்ல. நாம் பிறக்கும்போது சதய நட்சத்திரத்தில் பிறந்தால் அதுக்கடுத்து ராகு திசை முடிந்தவுடன் குரு திசை, சனி திசை, புதன் திசை என்று ரேவதி நட்சத்திரத்தில் போய்விடும். ஆனால் லக்னம் என்பது நிலையானது. அதே போன்று இந்த அஸ்வினி என்பது கேதுவின் நட்சத்திரம், மகம் மூலம் கேதுவின் நட்சத்திரம். நண்பர்கள், இந்த
லக்னங்களை 1, 5, 9 லக்னமாக அமையப்பட்டவர்கள். இந்த அஸ்வினி மகம் மூலம் என்பது கேதுவின் நட்சத்திரம். ஆக இந்த ஒவ்வொரு வீட்டிலும் உங்களுக்கு ஒவ்வொரு புத்திகள் இருக்கின்றன. கேது திசை கேது புத்தி, கேது திசை சுக்கிர புத்தி, கேது திசை சூரிய புத்தி, கேது திசை சந்திர புத்தி, கேது திசை செவ்வாய் புத்தி, கேது திசை ராகு புத்தி, கேது திசை குரு புத்தி, கேது திசை சனி புத்தி, கேது திசை புதன் புத்தி இருக்கின்றன. இதே போன்று இந்த மூலம் என்ற நட்சத்திரம் கேது நட்சத்திரம் இங்கே இருக்கின்றன. இங்கேயும் இருக்கிறது, இங்கேயும் இருக்கிறது. அதே போன்று 27 நட்சத்திரத்திற்கும் இந்த 9 புத்திகள் இருக்கின்றன நண்பர்களே. மொத்தம் 249 புத்திகள் இருக்கின்றன. எப்படி நாம் நமக்கு ஒரு திசை நடக்கிறது, ஒரு புத்தி நடக்கிறது, ஒரு அந்தரம் நடக்கிறது, அதை பார்க்கின்றோம் ஜாதகத்தில். தசா புத்தி அந்தரம் விம்சோத்தரி தசா புத்தி அடிப்படையில் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் ஒரு ராசி கட்டத்தில் 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. 12 ராசி கட்டத்தில் 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. 259 புத்தி இருக்கின்றன. 9 கிரகங்கள் ஆளுமை செய்கின்றன நண்பர்களே. இவை அனைத்தும் இது உள்ளே அடங்கி இருக்கிறது. போர்டு போதாது, அதனால் அந்த சுருக்கமாக எழுதி. இப்பொழுது ஒருவனுக்கு சாதாரணமாக நாம் எந்த வீட்டில் இருக்கின்றோம் என்பது ஒரு நட்சத்திரம் லக்னமாக அமையும். அது மகம் என்று வைத்துக் கொள்வோம். இந்த மகன் நட்சத்திரம் என்பது நாம் இருக்கும் வீடு லக்னம். இப்பொழுது இது சூரியனுடைய வீடு. அப்ப இந்த லக்னத்திற்கு 5ஆம் பாவம் என்பது ஒரு பலனை செய்யும் காலச்சக்கரத்திற்கு. அதே போன்று அந்த லக்னத்திற்குரிய அதிபதி சூரியன் அதற்குரிய ஒரு பலனை செய்யும். அதற்கடுத்து அந்த லக்னத்தில் உள்ள நட்சத்திரம் மகம். இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தால் அந்த மக நட்சத்திரம் கேது என்பவர் ஆளுமை செய்வார். அதற்கு ஒரு பலனை செய்யும். இந்த மக நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகர் புதன் உபநட்சத்திரத்திலோ குருவின் உபநட்சத்திரத்திலோ பிறந்தால் அல்லது கேதுவின் நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, அவருக்கு ஞானம் கிடைக்கும். ஏனென்றால் இந்த கேது என்ற வீடு, அதிலிருந்து வந்த 9 பாவங்கள், 9 புத்திகள், இந்த கேதுவின் தன்மையை பொறுத்தே இந்த கிரகங்கள் செயல்படுவார்கள். அப்படி புதனோ குருவோ கேதுவின் உபநட்சத்திரத்திலோ இருந்தால், இது உபநட்சத்திரம் இருந்தால் எப்படியும் அந்த ஜாதகருக்கு ஒரு நன்மை தீமை கர்ம பலன் என்றால் என்ன, நாம் எப்படி எதற்காக பிறந்தோம், நாம் யார், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் யோசிக்க ஆரம்பித்து விடுவான். அந்த ஞானம் அவனுக்கு கிடைத்துவிடும். அப்படி யோசிக்கும் போது இந்த யோசனையை தர வேண்டும் என்றால் ஜாதகருக்கு இந்த யுகலோக வாழ்க்கைக்கு கிடைக்க வேண்டிய அனுபவங்களை அனைத்தையும் அவனுக்கு மற்ற கிரகங்கள் கொடுக்கும். அதுதான் சனி பகவான். நம்முடைய கர்ம வினைகளை தீர்த்து அந்த கர்ம வினைகளுக்கு தேவையான தண்டனையை கொடுத்து அந்த கடனை கழிக்க வைப்போர் சனி பகவான். இந்த சனி பகவான் அதை கழிக்க வைப்பார். நாம் சனி சரியில்லாத கிரகம் என்று கூறுகின்றோம். அவர் அதிலிருந்து கடந்து வந்த பிறகு குரு பகவான் ஞானத்தை கொடுப்பார், ஆன்மீக சிந்தனையை கொடுப்பார், நல்ல குணங்களை கொடுப்பார். அதற்கு புதன் பகவான் அவனுக்கு நல்ல அறிவு கொடுப்பார். அதற்கு கேது பகவான் அவனை ஞானத்தை கொடுப்பார். எல்லா கிரகங்களும் ஒரு ஜாதகருக்கு வேலை செய்கின்றன. நாம் ஒரு கிரகம் வேலை செய்கிறது, இன்னொரு கிரகம் வேலை செய்யவில்லை என்று கூறக்கூடாது. 9 கிரகங்களும் வேலை செய்கின்றன. சூரியனை சுற்றி இந்த விண்வெளியில் 9 கிரகம் சுற்றி கொண்டிருக்கின்றன. நாம் இங்கிருந்து பூமியிலிருந்து பார்த்தால் சூரியன் தெரிகிறது. சூரியனிலிருந்து பூமி பார்த்தால் கடுகு அளவுதான் தெரியும். அந்த கடுகில் நாம் இருக்கின்றோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்படி என்றால் அதெல்லாம் பூமி தனியாக சுற்றுகின்றன. யாரும் பிடித்து சுடவில்லை. ஒரு ஃபேன் சுற்ற வேண்டும் என்றால் நடுவில் ராடு இருக்குது. பூமியை சுற்றுவதற்கு எதுவுமே இல்லை. எப்படி சுற்றுகின்றன? அதனால் அந்த மாபெரும் பிரபஞ்ச சக்தி, அதை அறியக்கூடிய தன்மையை கொடுப்பதுதான் இந்த கிரகங்கள். அதைத்தான் நாம் கர்ம என்பது கர்மா, அந்த கர்மாவை கழித்து அந்த பிரம்ம சக்தியை உணர நமக்கு செய்வது இந்த கிரகங்கள். இந்த கிரகங்கள் அந்த ஒவ்வொரு கிரகத்தில் இருக்க 9 ஒவ்வொரு நட்சத்திரங்களின் தன்மையை பொறுத்து அவனுக்கு அந்த குணாதிசயங்கள் கொடுத்து அவனுக்கு அதை பற்றி சிந்தனையை கொடுத்து அவனை அந்த வழியில் வழிநடத்தி செல்லும். நம்மளை வழிநடத்தி செல்வதும் நான் இப்பொழுது உங்களுக்கு பேசிக் கொண்டிருப்பதும் என்னுடைய பதிவை நீங்கள் பார்ப்பதும் எல்லாமே முன்வினை, நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினையின் தொடர்புகள் தான். அதை மறக்க முடியாது. அதனால் இதையெல்லாம் நாம் தெரிந்து நல்லதை செய்து தானம்
தர்மம், யாகம் அனைத்தும் செய்து பிறருக்கு உபகாரமாக வாழ்ந்து பெற்ற தாய் தந்தையிடம் முதலில் நல்ல பெயர் எடுத்து முன்னோர்கள் வணங்கினால் இந்த சுகர்மம் என்ற யோகம் நமக்கு அவசியம் கிடைக்கும். வணக்கம் நண்பர்களே. நன்றி.